சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அத்தனை பேரும் அள்ளும் ஆடி தள்ளுபடி. கரூரில் பலியான 41 பேரின் குடும்பங்களுக்கு அரசு பணி வழங்கிய உத்தரவை மதுரை உயர்நீதிமன்ற அமர்வு ரத்து செய்து சற்று முன்னர் தீர்ப்பு வெளியிட்டுள்ள நிலையில் இது தொடர்பாக மேல்முறையீடு செய்ய தமிழக அரசு முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். கரூரில் உயிரிழந்த 41 பேரின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்று அதற்கான அரசாணையும் வழங்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அதனை மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு ரத்து செய்திருக்கிறது. இந்த ரத்துக்கு எதிராக மேல்முறையீடு செய்ய தமிழக அரசு முடிவு செய்திருக்கிறது. இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன், இந்த மேல்முறையீடு தொடர்பாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய விவரங்கள் என்னென்ன விரிவாக பதிவு பண்ணுங்க. கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்துல உயிரிழந்த 41 பேருக்கு இந்த புதிதாக ஆட்சி அமைந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக அரசு அவர்களுக்கான அரசு பதவிகளை வழங்கி அரசாணை வெளியிடப்பட்டிருந்தது. தமிழ்நாடு முதலமைச்சர் நேரடியாக கரூருக்கே சென்று உயிரிழந்தோர் பாதிக்கப்பட்டவருடைய குடும்பத்தினருக்கு அவர்களுடைய தகுதிக்கேற்ப இந்த பணி ஆணைகளை வழங்கியிருந்தார். இந்த நிகழ்வு முடிந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகக்கூடிய இந்த சூழல்ல இது தொடர்பாக பல்வேறு சமூக ஆர்வலர்கள் மதுரை அமர்வு நீதிமன்றத்துல மனு செய்திருந்தனர். அந்த மனுவின் மீதான விசாரணை அதன் தீர்ப்பு அடிப்படையில இந்த பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக மதுரை அமர்வு நீதிமன்ற நீதிபதிகள் தீர்ப்பு வெளியிட்டிருக்கின்றனர். இந்த தீர்ப்பை மேல்முறையீடு செய்த தமிழ்நாடு அரசு திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்துல தமிழ்நாடு அரசின் சார்பில் மேல்முறையீடு செய்ய முடிவெடுத்திருக்கிறது தமிழக அரசு என்பதுதான் தகவலாக இருக்கிறது. அடுத்த கட்ட சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் குறித்து உரிய சட்ட ரீதியிலான ஆலோசனை செய்யப்பட்டு உடனடி மேல்முறையீட்டுக்கு தமிழக அரசு தயாராகி இருக்கிறது என்பது செய்தியாக இருக்கிறது. நன்றி மணிகண்டன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அத்தனை பேரும் அள்ளும் ஆடி தள்ளுபடி.